ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்ஜினியர் அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் குவான்டிடேட்டிவ் ஃபீல்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸு, ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதில் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி இல்லை இந்த ஃபீல்ட்ஸில் நான் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா இன்ஜினியரிங் ஆர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரோல்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து ரிலேஷ்னல் டேட்டாபேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்கியூஎல் கொரீஸ்லலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாபேஸ் டெஃபினேஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான், ஜாவா, C++. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் 1 or more ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸை நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா பேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு திங்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்க ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள்குள்ளே போகும். ஸோ அதில் வந்து உங்கள் பாதி டீட்டெயில்ஸ் இருக்கும். சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.